உங்ககிட்ட நூடுல்ஸும் சிக்கனும் இருந்துச்சுன்னா சிக்கன் எக் நூடுல்ஸ் இப்படி செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். வீட்டில் இல்லைனாலும் வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு டைம். குட்டி குட்டியா சிக்கனை கட் பண்ணி அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் பவுடர், கார மசாலா எல்லாத்தையும் போட்டு பரட்டி வச்சுட்டு அதை பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் காய்கறி தோணுதோ அதெல்லாம் வெட்டி வச்சுக்கணும். தண்ணி ஊற்றி எடுத்த நூடுல்ஸ் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். நூடுல்ஸ் பாதி பாயில் ஆனதும் ஐஸ் வாட்டர் ஊற்றி ஃபில்டர் பண்ணி வச்சிங்கன்னா நூடுல்ஸ் நல்லா இருக்கும். அட பாதி வேலை முடிஞ்சிருச்சு பாருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து எண்ணெயை ஊற்றி நம்ம வெட்டி வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் நல்லா போடணும். ஒரு ஆளுக்கு ஒரு முட்டைன்னு கணக்கு பண்ணி முட்டை எடுத்து உடச்சி ஊற்ற வேண்டியதுதான். நான் 6 பேருக்கு செய்கிறேன், அதனால 6 முட்டை போடுறேன். இப்போ பாருங்க எக்கு பொரியல் அளவுக்கு வந்துருச்சு. நீங்கள் வாங்கின நூடுல்ஸில் மசாலா இருந்தால் போடுங்க, இல்லை வீட்டில் இருந்த கரம் மசாலா, சிக்கன் மசாலா எதாவது இருந்தாலும் போடுங்க. கொஞ்சமாக போடுங்க, அதிகமாகலாம் போட்டுறாதீங்க. வீட்டில் சாஸ் இருந்தால் சாஸ் எடுத்து ஊற்றலாம். என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, அதனால போட்டுட்டேன். மறக்காமல் உப்பு போட்டு கிளறணும். அவ்வளோதாங்க, நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு. டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் செஞ்சப்போ ஒரு வாய் கூட மீறல, எல்லாமே காலி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.